ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி நம்பர் 5 ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜிலேபி மீன் வச்சு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் முதல் முறையாக அந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என் கார்ட்லேயும் லிங்காக கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஜிலேபி ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தலையை ஆல்ரெடி ஜிலேபி மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். மீதியை நம்ம இப்போ ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள். வரமிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மீதி எல்லா இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்க மாதிரி சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லெமனும் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஜிலேபி மீன் எடுத்துக்கலாம். இது ஒரு 8 பீஸ் வந்திருக்கு. அதுக்கான அளவு இது. இதை இந்த மாதிரி லைட்டாக ஸ்லிட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் மசாலாஸ் உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ். ஸோ ஸ்லிட் பண்ணி எல்லா மீன்களையும் இதே மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இதே போல் எல்லா ஃபிஷ்ஷையும் நான் இப்போ அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமே எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. அயன் தோசை தவா வச்சுருக்கேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அயன் தோசை தவாவில் செய்யுங்க. நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு நல்லா தோசை தவா ஹீட் ஆனது சிம்மில் வச்சுடுங்க. அயன் அப்படிங்கிறனால நல்லா ஹீட்டாக இருக்கும். சூப்பராக ஃப்ரை ஆகி வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் நல்லா ஃபிஷ் ஃப்ரை ஆகிடும். திருப்பி விட்டுடலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரை ஆகாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் 1 நிமிஷம் நீங்கள் நல்லா திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அருமையான ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். அயன் தவா இருந்தால் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலாவும் பாருங்கள் உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள்லையே எல்லா இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைச்சிருக்கனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.